4a ஈக்குவல் டு 5b, 7b ஈக்குவல் டு 9c, a/b/c வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, இதுலேருந்து a/b கண்டுபிடிக்கணும், இதுலேருந்து b/c கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும், a/b/cயோட ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 4a ஈக்குவல் டு 5bன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த b இந்த பக்கம் கொண்டு வந்து என்ன ஆகும், டிவைட்டில் வந்துடுமா. அப்போ a/b ஈக்குவல் டு என்ன இருக்கும், இந்த 4 இந்த பக்கம் போச்சு என்ன ஆகும், 5/4ன்னு இருக்கும். இந்த ரேஷியோவை எப்படி சொல்லலாம், நம்ம a/b ஈக்குவல் டு 5:4ன்னு சொல்லலாம் இல்லையா. அது a வந்து 5, b வந்து 4 அந்த மாதிரி. அதே மாதிரி இது பாருங்கள், 7b ஈக்குவல் டு 9c. இந்த c இந்த பக்கம் கொண்டு வந்தால் b/c, 7 வந்து இங்கே போனால் ஆகிடும், டிவைட்டில் வந்துடுமா, 9/7 இருக்கும். இப்போ b/c இந்த ரேஷியோ வந்து எப்படி சொல்லலாம், 9:7 சொல்லலாம். சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டிவைடில் எழுதாமல் டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். ஏக்கு நேரம் என்ன இருக்கோ அதான் வரும், 5. சரிங்களா. இங்கே வந்து ஏக்கு நேரம் என்ன இருக்குது, 5 இருக்கா. அப்போ ஏக்கு வந்து 5 வரும், பிக்கு வந்து என்ன வரும்னா இங்கே முன்னாடி என்ன இருக்கோ அதான் வரும். சரிங்களா. அதாவது இந்த மாதிரி எழுதாமல் கூட டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். அப்போ அதேமாரி இங்கே பாருங்கள், பிக்கு என்ன வரும், பிக்கு வந்து 9 வரும். அது இங்கே நடுவில் இருக்கிறது மட்டும் பாருங்கள். அது பிக்கு நேராக இருக்கோ அதுதான் வரும். பிக்கு வந்து 9 வரும், சிக்கு வந்து என்ன வரும், மீதி என்ன இருக்குங்க முன்னாடி இருக்கிறது தான் வரும். சரிங்களா. சிக்கு வந்து 7 வரும். இந்த மாதிரி எழுதாமல் டேரெக்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கீழே டிவைடில் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது இது 5 கீழே, சரிங்களா, டிவைட் இந்த மாதிரி 2, சரிங்களா. அது மாதிரி ஃப்ராக்ஷனில் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு வச்சிங்கன்னா, இந்த நேராக இருக்கிறது தான் வந்து வரும் ஏக்கு. இங்கே என்ன இருக்கோ அதான் வரும். ஏக்கு வந்து 5னா பிக்கு என்ன வரும், 4. அதே மாதிரி பிக்கு வந்து இங்கே 9னா சிக்கு என்ன வரும், 7 வரும். சரிங்களா. இந்த மாதிரி எழுதாமல் டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ a/b, b/c கண்டுபிடிச்சாச்சு. இப்போ a/b/c வந்து கண்டுபிடிக்கணும். அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான் நம்ம. a/b/c ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, a/b மட்டும் எழுதணும். சரிங்களா. a/b 5:4. அடுத்தது என்ன இருக்குது, b/c. b/c வந்து அது கீழே வந்து எழுதணும். b/c வந்து 9:7. இப்போ இங்கே காலியாக தானே இருக்கும். அப்போ என்ன பண்ணால் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதிட வேண்டியதான். முன்னாடி என்ன இருக்குது, 4 இருக்கு இல்லையா, அதை அங்கே போட்டுடணும். அதேமாதிரி இங்கேயும் வந்து காலியாக இருக்கும். பக்கத்தில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். இங்கே என்ன இருக்குது, 9 இருக்குது இல்லையா. அப்போ வந்து இங்கே வந்து 9ன்னு போட்டுடணும் நம்ம. சரிங்களா. இந்த மாதிரி வந்து நம்ம எழுதுறோம் இல்லையா. இங்கே வந்து எது காமனாக இருக்கோ அதை வந்து நம்ம நடுவில் எழுதுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயே வந்து என்ன காமனாக இருக்குது, b வந்து காமனாக இருக்குது இல்லையா. இப்போ b வந்து நடுவில் வரும். சரி, ஓகே. இப்போ a/b அப்புறம் b/c ரெண்டுமே வந்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இதை வந்து சால்வ் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிரும் ஆன்சரு. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். பண்ணனா கிடைக்கும் 28. இதை மல்டிப்ளை பண்ண ஆகும் 9 × 4 36. அடுத்தது 5 × 9 45. ஆன்சர்னா வரும் 45:36:28. இதான் வந்து ஆன்சரு. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸ் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள்.